ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்பு. சலாம் அலைக்கும், வணக்கம் நண்பா. 2-3 நாளாக வீடியோ எடுக்க ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஏதோ ஒரு மன உளைச்சலாக ஏதோ மாதிரி இருந்துச்சு, ஃபேமிலி மேட்ரு. சரிங்களா? அதனால தான் நேற்று கூட நான் வெள்ளிக்கிழமை அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வீடியோ எதுவும் போடல. ஆனால் இன்றைக்கி இந்த டென்ஷனோடு இருக்கும் போது வேலை ஒரு மாதிரி இன்றைக்கி ரொம்ப அதிகமான வேலை. இன்றைக்கி அந்த ரூமை ரெடி பண்ணுறதுக்கு ஃபுல் ஒர்க்கு. பிள்ளைங்க ஒரு பூனையை போய் கொண்டு போய் ரெடி பண்ணுறதுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு மாதிரி வேலை. இப்போ கூட இன்னும் ரூமுக்கு போகல. ரூமுக்கு போய் காலேஜ் பையனை இறக்கி விட்டுட்டு வந்தேன். அடுத்தது இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்துட்டாங்க. என்னது ஒக்கா ஒக்கா ஒக்கைடோ ஒக்கைடாவா? நான் காட்டுறேன், அந்த பேரை நீங்களே படிங்க. எனக்கு என்னமோ ஏதோ கெட்ட வார்த்தை சொல்கிற மாதிரியே இருக்குது நண்பா. இந்த ரவுதா ஈசுபு ரூமுக்கும் அவங்க ஏரியாவிலேருந்து ரவுதான்னு சொல்லிட்டு பெரிய லோகோவே இருக்குங்க. அந்த லோகோ கிட்ட தான் நான் வந்து இப்போ நிற்கிறேன். ஆனால் ஈசுப் ரூம் இங்கே இல்லை. நான் கேட்கவும் இல்லை, அங்கே போகிறதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏதோ டென்ஷனாக இருக்குது, ரிலாக்ஸாக இங்கே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே தான் இருக்குது ஈசுப் ரூமு, போகிறாந்தா போயிருக்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டு தான் இங்கே பாருங்களேன். ஃபுல்லாக இந்த இதில் அந்த சைனீஸு கடை பேர் என்ன? கடை பேர் லக்ஸரி. எல்லாம் லேடிஸு ஃபுல்லாக உள்ளே உட்காந்துருக்காங்க நண்பா. இது என்னன்னு பாருங்கள். எனக்கு என்னமோ கடை பேர் கரெக்டாக படிக்க தெரில. ஓகே, இப்போ பார்த்தீங்களா? எழுத்து தெரியுதா உங்களுக்கு? எழுத்து தெரியலையே. ஓகே, நான் இங்கே தான் நிற்கிறேன். இதில் எல்லாமே துருக்கி ரெஸ்டாரண்ட்டு, சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு, காஃபி கடைங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது நண்பா. இது துருக்கி மைதா துருக்கின்னு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க காட்டுறேன். இங்கே பாருங்க, ரவுதாவா? ஆஹா, 6ல் லைட் எரியலையா? சாரியா, 6ல் லைட் எரியாமல் போயிடுச்சு. அவுதான்னு வந்துருச்சு. 6 பக்கத்தில் லைட் எரியலை நண்பா. இந்த லோகோவில் தான் நிற்கிறேன். சைனீஸு, அங்கே லேடிஸ் நிற்கிறாங்க. இது என்னன்னு தெரியலையே. மஸ்ஸா ஃபுல்லாக நல்லா சாப்பாடு கடைங்களாக இருக்குது நண்பா. முழுக்க துருக்கி. ஓகே, இதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம கார் அங்கே நிற்கிது, மேடம் இங்கே சாப்பிட்டுட்ருக்காங்க. கேட் லாட்ஜ். ஏற்கனவே நான் ஒரு வாட்டி இங்கே வந்திருக்கேன், அந்த 8ஆப்பில் உள்ள போர்டு உள்ள கடைக்கு. இது எல்லாமே உள்ள சாப்பாடு கடைங்களாக திறந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு தெரில, இன்னும் திறக்காமல் இருக்குது. உள்ள அப்படியே ஒரு மாதிரி செட்டிங் பண்ணி வச்சுருக்கானோ நண்பா. நம்மளாம் இந்த மாதிரி ஜாலியாக ஊரில் நம்மளுக்கெலாம் இந்த மாதிரி ஒரு இது என்னத்துக்கு ஷேட் அடிக்கிற மாதிரியே போகுது நண்பா. இருங்க, மேடம் எல்லாம் இப்போ தான் பில்லு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நான் இப்படியே வெயிட்டிங்கில் இங்கே உட்காந்துடலான் இருக்கேன். என்ன பண்ண சொல்கிறீங்க? நிறையா இங்கேயும் ரெஸ்டாரண்ட்டு அது இது 8ஆப்பில் ஃபுல்லாக இங்கெல்லாம் இது ஒண்டி தான் நமக்கு. பேக் சைடு ஒண்டி தான் இல்லை, அந்த சைடெலாம் அழகாக இருக்குது. ஃபுல்லாக புது வகையான கடைகள். எனக்கு இன்றைக்கி பேசுகிறது கூட மெயின்டே வரல நண்பா. ஒரு மன உளைச்சலாக இருக்கேன். ஒரு மாதிரி இருந்துச்சு. வீடியோவும் எடுக்கலை, பேசுகிறதுக்கும் வரல. என்ன ஏதுன்னு தெரில, ஒரு மனக்குழப்பம். என்ன நீங்கள் தான் சொல்லணும், கமெண்டில் தெரிவிங்க. வீடியோ வேறு போடுறதுக்கும் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக நிறைய இடத்துக்கு சுற்றினேன். வீடியோ எடுக்கவே எனக்கு விருப்பமே இல்லை. எப்போதும் போகிறது இடம் இல்லாமல் காலேஜ் பையனை கூட்டிகிட்டு ஜிம்முக்கு போயிட்டு திருப்பி ஒரு இடத்துக்கு போய் ஐஸில் அந்த ஷூவில் அந்த அடியில் இந்த கம்பி மாதிரி வரும், சறுக்கிலாம் போவாங்கள்ல, ஐஸ்லேண்டு, அதுக்கு பேர் தான் ஐஸ்லேண்டு. அங்கே போய் விட்டேன். ஆனால் போயிட்டு உடனே வெளில வந்துட்டான், விளாடலாம் இல்லை. அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஏதோ இந்த நம்ம சோளம் இருக்குல்ல, குச்சியில் சொருவி அதை இது மாதிரி கடித்து சாப்பிட்டுக்கிட்டு வர மாதிரி ஒரு இது வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு வந்தான். எனக்கெலாம் எதுவுமே கேட்கல. நான் வெயிட்டிங் பண்ணி அடுத்தது இந்த பொண்ணு கொண்டு போய் பூனையெல்லாம் முடியெல்லாம் வெட்டிட்டு அதை கொண்டு வந்து விட்டேன். அடுத்தது மேடத்தை கூட்டுட்டு ஹோம் சென்டருக்கு போய் ஹோமுக்கு உள்ள ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, சேரு அதெல்லாம் கொண்டு வந்தேன். இப்படி பல இதுக்கு போயிட்டு இன்னும் இங்கே வந்து இப்போ நிற்கிறேன் வீட்டுக்கு போகாமல். இன்றைக்கி சாயந்தரம் ஒரு
5:30 மணிக்கு வண்டி எடுத்தேன். 5:30 மணிலேருந்து இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது நண்பா. முடியலை வேலை. அவ்வளவு வெறி இன்னைக்கு. கடுப்புனா கடுப்பு. கத்திடலாமான்னு இவங்கள்ட்டையும் கத்திடலாமான்லாம் தோணிடுச்சு இன்றைக்கி. என்ன இவ்வளோ நேரம் போட்டு, ஏன்னா இன்றைக்கி தான் வேலையே வருது. அவங்க மேலே தப்பு கிடையாது. நம்ம இருக்கிற டென்ஷனுக்கு கத்திடலாமா, என்னத்துக்கு இன்றைக்கி போட்டுக்கிட்டு இவ்வளோ வேலை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. மேலே போனால் மேலே பிளேட்டு, அந்த ஃப்ரண்ட்டில் கிளாஸ்லாம் வீட்டில் இருக்கும்ல, அதெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு லெவல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்தேன். இருங்க, வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் பேசுகிறேன். அந்த கிளாஸ்லாம் உடச்சி இது பண்ணிவிட்டு அங்கே உள்ளதெல்லாம் செட் பண்ணி இன்றைக்கி வெறும் ப்ளேவுட் மாதிரி வச்சு செட் பண்ணிடணும். கிளாஸ்லாம் செட் பண்ணல. அதோடு அங்கே போய் அந்த சேர்லாம் தூக்கி வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தேன் நண்பா. அதுக்கப்புறம் நாளைக்கு வருதா வேலை வருதா என்னன்னு தெரில. இன்றைக்கி நமக்கும் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சா, ரொம்ப ஒரு மாதிரி கடுப்புனா கடுப்பு, சரியான கடுப்பு இன்றைக்கி. ஒன்றும் சொல்லிக்க முடியல, வெளிலலாம் சொல்ல முடியாது. அவ்வளோ சண்டை சச்சரவாக ஓடிக்கிட்டு இருக்கு நண்பா. வேறு ஒன்றும் இல்லை. வேறு என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரில. ஒரே கடுப்பாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது நண்பா. காசு விஷயம் அதெல்லாம் இல்லை நண்பா. அதை உடனே காசு விஷயம் நினச்சிடாங்க. காசுலாம் அழுகும்போதெல்லாம் நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ மனசுக்குள்ளே ஒரு பிரச்சனை, அது அப்படியே போட்டு இன்றைக்கி நம்மளை உலட்டிக்கிட்டு. நேற்று எத்தனை மணிக்கு தெரியுமா? நேற்று நைட்டு 3 மணிக்கு வேலை முடிச்சு, 3:30 இருக்கும். கொண்டு வந்து மேடத்தெல்லாம் விட்டேன். காலையில் நான் படுக்கும் போது ஊர் டைம் 10:30 மணி, சாரி சவுதி டைம் 7:30 மணி இருக்கும். ஊர் டைம் 10:30 11:00 இருக்குமா? எத்தனை 7:30னா 8:30 9:30 10 மணி, சாரி 10 மணி இருக்கும் ஊர் டைம். தூங்கும் போது விடிய 3:30 மணிக்கெலாம் வேலை முடிஞ்சு ரூமுக்கு வந்துட்டேன். ஆனால் தூக்கமும் வரல, ஒன்றும் வரல, ரொம்ப டென்ஷன். அதெல்லாம் இப்போ கூட எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன ஏது டியூட்டி இதோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சாப்பிட வந்திருக்காங்க, எல்லாம் சுற்றி விட்டு ஊரை சுற்றி விட்டு காசெல்லாம் காலி பண்ணிட்டு இப்போ வந்து இங்கே சாப்பிட இப்போ வந்திருக்காங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதா தான் இருக்கும் நண்பா. ஓகே, கிளம்புவோம். ஒரு சவுதி காட்டிட்டு போகிறேன் கையை. நான் கொஞ்சம் முன்னாடி நிறுத்தும் போது ஒரு லேடிஸ் கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க வரப்பையும் ஒரு மாதிரி இதாகிடுச்சு, அதனால தான். ஓகே ஒரு மாதிரி இருந்துச்சு. இருங்க, நான் என்னன்னு காசை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போகிறாங்க, முடிஞ்சிடும். நான் சொல்கிறேன் என்னன்ட்டு டியூட்டியை. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்வு. சலாம் அலைக்கும், வணக்கம் நண்பா. கிட்டத்தட்ட 4 நாளாக வீடியோ போடல. 4 நாளாக ஏன் வீடியோ போடலன்னா ஒரு சின்ன பிரச்சனை, அதனால் மனக்கசப்பில் இருந்ததுனால போடலை ஃபேமிலிக்குள்ளே. அடுத்தது வீடு ரெடி பண்ணிகிட்டு இருக்கனால ரொம்ப கஃபீல் வீட்டிலேருந்து ஜாமான் அள்ளி போடுறதே 3 நாளாக குளிக்கலை. அது சொல்ல 3 நாளாக குளிக்காமல் இன்றைக்கி தான் குளித்தேன். ஏன்னா தண்ணி செம சூடாக வருது, பிடிச்சி வச்சு இன்றைக்கி குளித்தேன். அதுவும் இல்லாமல் மேலே குளிச்சு நம்ம ரெடியாக இருந்தோம்னா அதை அள்ளு இதை அள்ளு. இப்போ கூட கக்கூஸு, வாஷிங் ஹேண்ட் வாஷ் பண்ணுற இது இருக்குல்ல, பீங்கான், அதை எல்லாத்தையும் கொண்டு போய் இப்போ தான் குப்பையில் போட்டு வந்தேன். இப்போ அந்த கக்கூஸு போகிற அந்த இது இருக்குல்ல, பீங்கான் உட்காந்து போகிறது வெஸ்டர்ன் டாய்லெட்டு, அதை கொண்டு போய் இப்போ தூக்கி போடணும். இப்படி ஜாமான் அள்ளுறதும் போகிறதுமாவே வேலை ஓடிட்டுருக்கு. அப்புறம் இப்போ கஃபீல் கொஞ்சம் ஜாமான் கொடுத்தாரு, அதில் புது ஷூ அதெல்லாம் இருக்குது. காட்டுறேன். முதல்ல அந்த வேலையை முடிச்சுட்டு ஒரு கையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போ தான் குளிச்சு இழிச்சேன், திருப்பி வேலை கொடுத்துட்டாங்க. வேலை முடிஞ்சுன்னு நினச்சிக்கிட்டு நான் இது பண்ணேன், வேலை வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம பில்டிங்கில் க்ளீன் பண்ணுற ஆரிஸை கூட்டிக்கிட்டு அங்கே போய் அந்த ஜாமானை தூக்கிட்டு வரப்போகிறோம். இதுதான் வேலை ஓடிக்கிட்டுருக்கு. செம்ம சூடாக இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியுங்க பாருங்க எவ்வளவு இதுன்ட்டு. ஒரு 5 நாளாகவே செம்ம வேலை ஓடிக்கிட்டு இருக்கு நண்பா. என்னன்னே தெரில. மேலே எல்லா ஜாமானையும் க்ளீன் பண்ணியாச்சு, இன்னும் பாக்கி கொஞ்சம் ஜாமான் தான். அதையும் முடிச்சுட்டு வந்துடுறேன் நண்பா. இன்றைக்கி தான் விளாக் போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? லைக் கண்டிப்பாக போடுறீங்க, ஓகே? இங்கே பாருங்கள், இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் மாற்றி இதெல்லாம் தூக்கி போட்டு பூனைக்குள்ளது. இந்த பாருங்கள், இந்த கையில் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு தான் எடுக்கிறப்பல பையன். ஏன்னா ஊசி அப்புறம் கிளாஸு இதெல்லாம் உடச்சி குப்பையில் போட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இவன் ஃபுல்லாக முழுக்க கையில் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு எடுங்க, இந்த மாதிரி பில்டிங்கில் வேலை பார்க்குறவங்க அப்படிங்கிறான். ஆனால் அவன் சொல்கிறது நல்லா இருக்குது. சிரஞ்சீவி அப்படியே சிரஞ்சீவி இல்லை சிரஞ்சி உள்ளே போயிடுச்சான், ஊசி குத்திருச்சான் கையில். யாரோ போட்ட ஊசியை நம்ம போட்டால் நம்மளுக்கும் கெடுதல் தானே. அதனால் இது மாதிரி இருக்கும்போது சேஃப்டியாக பண்ணணும். நான் இன்றைக்கி ஒரு நாள் தூக்கி போட்டு கையை கழுவிட்டேன், எனக்கு வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரிலாம் வேலை இருக்குது. குப்பை அள்ளும் போது இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த பார்த்தீங்களா இல்லையா, ஹேண்ட் க்ளவுஸு இந்த மாதிரி போட்டுக்கிட்டு அள்ளணும் அப்படிங்கிறாப்புல குப்பை அள்ளும் போது. ஓகே, தேங்க்யூ. இப்போ தான் நண்பா, நேற்றுலாம் மரமாக அள்ளி கொட்டினேன், இன்றைக்கி இதெல்லாம் தூக்கி போட்டிருக்கேன். இன்னும் 2 மரத்தில் கதவு பாக்கி இருக்குது, தூக்க முடியாது, அப்படியே அங்கேயே வச்சுருக்கேன். அது அப்புறமேல தூக்கி போடணும். பாக்கி இவ்வளோ குப்பையை கொண்டு வந்து போட்டுட்டு
போய் கையை முதல்ல கழுவுனியா, கக்கூசை தொட்டது. சை, என்ன மானங்கட்ட வேலை. ஓ, ஓகே நண்பா. அப்புறம் சிரஞ்சி ஊசிக்கு, அதனால அப்படி சொல்லிட்டேன் நண்பா. அடுத்து இப்போ போய் கையை கழுவிட்டு வீட்டில் கஃபில் ஒரே சட்டை, இந்த மாதிரி ஷூ ஒன்று இதெல்லாம் கொடுத்தாருந்தானே, அது என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். எனக்கு சட்டை அந்த அளவுக்கு இப்போ பிடிக்கல. நம்ம வாங்குற சட்டையே நமக்கு இதாக இல்லை. கஃபில்லாம் ஃபுல்லாக பிளெயினு, ஆனால் எல்லாமே கம்பெனி பிராண்டு சட்டையாக இருக்குது. இருந்தாலும் அது எனக்கு பிடிக்கல நண்பா. ஓகேங்களா. இவன் ஆரிஸு போயிட்டுருக்கான். இவன் தான் நம்ம பில்டிங்கில் ஆரிஸு. இந்த வண்டியை தள்ளி தான் எல்லாத்தையும் நேற்று முந்தா நேற்று இன்றைக்கும் கொட்டிக்கிட்டு கிடக்குறோம். அதான் நண்பா, வேறு ஒன்றும் இல்லை. இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போது பொண்ணெல்லாம் அழைச்சிட்டு வந்தேன், பிள்ளைங்கள்லாம் அழைச்சிட்டு வந்தேன். அடுத்து இப்போ 9 மணிக்கு மேடம் வெளியில் போகணும், மிஸ்வார் போகணுன்னு இருக்காங்க சவாரி. போய் அதுக்குள்ளே ரெடியாகி வந்துடுறேன், கை காலெலாம் கழுவிட்டு. ஓகேங்களா. ட்ரெஸ்ஸை காட்டுறேன் வாங்க பார்ப்பேன். கஃபீலு ட்ரெஸ்ஸு கொடுத்ததை பாருங்கள். இப்போ தான் எடுத்து பார்த்தேன். கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு இப்போ தான் வந்தேன், சோப் போட்டு கழுவிட்டு. நல்ல ஃபேண்ட்டு ஓகே தான், அந்த ஃபேண்ட்டு செட் ஆகும், எடுத்துக்க வேண்டியதான். சட்டை இந்த மாதிரி ஜாக்கெட்லாம் கொடுக்குறாரு, இதெல்லாம் செட் ஆகுமா நமக்கு? மக்கா இது மாதிரிலாம் பசங்க போட்டுட்டு போய் பார்த்துருக்கேன். இது எதுக்கு? இது சும்மா இந்த டிஷர்ட் போட்டு இப்படி ஒன்று போட்டிருப்பாங்களா, அதுவா இது? இல்லை ஜாக்கெட்டா? ஜாக்கெட்டு மாதிரி பட்டனு எல்லாம் இருக்குது. ஃப்ளைட்டில் போகும்போது போட்டு போகிறதா? ஃப்ளைட்டில் போகும்போது போட்டு போகிறதா இருக்குமோ? எனக்கு சட்டையெல்லாம் அந்த அளவுக்கு பிடிக்கல. பேண்ட்டு ஓகே, நிறைய பிராண்டு சட்டை தான் எல்லாமே. பாருங்க, சட்டை 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 சட்டை. நமக்கு பிடிச்ச ஷூ நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது, புதுசு தலைவா. இன்னும் பேப்பரு கூட எடுக்கலை, இன்னும் எடுக்காமல் வச்சுருக்காங்க. மேடி இத்தாலி போட்டிருக்கு. ஷூ கம்பெனி பேர் என்னன்னா எனக்கு தெரியலையே. ஹெர்மன்ஸ் பாரிஸ்னு போட்டிருக்கு. ஹெர்மன்ஸ் கரெக்டாக தான் படிக்கிறேன். HERMES பாரிஸ்னு போட்டிருக்கு. ஆனால் மேடி இத்தாலியில் போட்டிருக்கு. இந்த கம்பெனி பாரிஸா இல்லை இத்தாலியா? சூப்பர் ஷூவாக இருக்கே, போட்டு பார்ப்போமா இன்றைக்கே? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோதான். இதெல்லாம் ஜிங்குன்னு கலர் கலராக வச்சுருக்காரு தலைவர். இந்த சட்டையெல்லாம் என்னடா இது, ஜீன்ஸு சட்டை மாதிரியே இருக்குது. 2 ஜோப்பு, இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. எல்லாத்தையும் தூக்கி பொட்டியில் போட்டுற வேண்டியதான். சட்டையே வேணாம், பேண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா நண்பா. இப்போ தான் கை கால் மூஞ்சிலாம் கழுவிட்டு அப்படியே வந்தேன். ஓகே, அடுத்தது 9 மணிக்கு டியூட்டிக்கு போட்டாங்க. இப்போ மணி எத்தனை? இங்கேப்பா ஃபோனு சின்னது காரில் கிடக்கு. ஓகே நண்பா, டியூட்டிக்கு போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். 4 நாளாக வேலை, அப்புறம் கொஞ்சம் மன உளைச்சல், கொஞ்சம் டென்ஷனு. வேணால் நான் முந்தா நேற்று 5 நிமிஷம் வீடியோ எடுத்து வச்சேன். அதையும் வேணால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன் பாருங்கள் எப்படின்ட்டு. அந்த வீடியோவை ரொம்ப மன உளைச்சலில் இருந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கெல்லாம் ரொம்ப வேத்து விறுவிறுக்க நைட்டு 9, 10 மணி, 12, 1 மணி முடிக்கும் டியூட்டி தான். சரியான வேலை நண்பா. ஓகே, இந்த ஷூவை சாக்ஸ் போட்டு பார்க்குறேன். நல்லா இருக்குமா? எனக்கு இந்த மாதிரி பாட்டம் வர ஷூ, இந்த மாதிரி ஆரஞ்சு, இந்த மாதிரி லைட்டாக பார்டர் மாதிரி வந்து வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலைவா. நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே டன். அடுத்து டியூட்டி வரும்போது கண்டினியூ பண்ணுறேன் நண்பா. ஃபுல்லாக ஹோமுக்கு உள்ள என்ன ஐட்டம் ஜாமான் வாங்குறதோ அந்த ஐட்டம் ஃபுல்லாக வாங்குற மாதிரி கடை தான் அலைகிறது. ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன், ஹோம் சென்ட்ரு, முந்தா நேற்று. அங்கேயும் இப்போ போனாங்க. அதுலேருந்து அங்கே போயிட்டு உடனே வந்து மறுபடி இங்கே வந்திருக்காங்க. ஹப்பையாத். இதுதான் ஃபுல்லாக. இதோட இதை பாருங்கள், எவ்வளோ பெரிய பார்க்கிங்க்கு இந்த குடம் வச்சுருக்காங்க என்கிட்ட. ஃபுல்லாக சென்ட்ரு பண்ணி. அப்புறம் இது தான் என்னமோ இல்லை, இது பேர் மறந்துருச்சு சட்டுன்னு. ஜித்தா பார்க்குன்னு தான் நினைக்கிறேன். ஜித்தா பார்க்கு சூக்கு. இதில் ரெஸ்டாரண்ட்டு, நிறைய ஐட்டம்ஸு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த மாதிரி ப்ராடக்டை ஜாமான் வாங்குறது உங்களுக்கு சொல்லணும்னா ஐக்கியா.
ஈக்கியா சொல்லக்கூடாதுல, ஐக்கியா. ஐக்கியா இதே பில்டிங் அடுத்தது ஐக்கியான்னு இருக்குது. அங்கே தான் இங்கே முடிச்சுட்டு அடுத்து அங்கேயும் போகணுன்னு இருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் ஒன்று போட்டேன். அந்த ஃபோனை ஜரீர் மாலில் போய் வாங்கலாம்னு பார்த்தா இன்னும் முடியல. இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க மேடம். கேட்டுட்டு போகலான்னு பார்த்தேன். இந்த கடையிலேருந்து உடனே வந்துடுவேன், பார்க்கிங் போர்டு ஜலீல் அப்படின்றதுனால நான் எதுவும் கேட்கல. இல்லைன்னா நான் கேட்டுட்டு போயிருப்பேன் நேரத்துக்கு. சரி ஓகே, வந்துட்டு அடுத்து ஈக்கியாவில் விட்டுட்டு டைம் இருந்தால் உள்ளே விட மாட்டாங்கல்ல. 11:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா 10-11 மணி ஆயிடுச்சுன்னா உள்ளே விட மாட்டாங்க. உள்ளறக்கு இருக்கிற ஆளை ஒண்டியும் வெளியில் தள்ளுவாங்க. அதனால் பார்ப்போம். 11 மணியே ரிஸ்க்கு தான், போக விட மாட்டாங்க. ஃபுல்லாக என்ன வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஜாமான் காசு செலவு போயிட்டே இருக்குது. எனக்கு என்னன்னு பிள்ளைங்கள்லேருந்து எல்லாம் காசை காலி பண்ணிட்டு தான் இருக்காங்க நண்பா. ஓகேங்களா? இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் ரெஸ்டாரண்ட்டு. இந்த இது உள்ள நிறைய தேட்ரு இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. இந்த இடத்துல லைட்லாம் பார்த்தீங்களா இல்லையா, எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்கன்ட்டு. சூப்பராக இருக்கா என்னென்னு கமெண்டில் தெரிவிங்க. இது எங்கே இருக்குன்னா தஹலியாங்கிற ஒரு இடத்துக்கிட்ட இருக்குது. லேடிஸ்லாம் வராங்க நண்பா. என்னை பார்த்தவொடனே அங்கேயே நின்ட்டாங்க, ஸ்டாப் ஆகி வீடியோ எடுக்கிறான்ட்டு. எதுவும் கேட்கல, அப்படியே கிராஸ் ஆகி போயிட்டாங்க நண்பா. ஆனால் இது செம்மையாக இருக்கியா, இந்த மாதிரி நம்ம ஊர்லலாம் செஞ்சால் நிற்குமா? ஆனால் அதுக்கு சரியான அந்த ரோப்பு இரும்பு எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்கானுவோம். செம்ம. எல்லாம் டெலிவரிலாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நூன்ஸு இதுலேருந்து எல்லா பக்கமும் சாப்பாடு எல்லாம். இங்கேருந்து ஈக்கியாவுக்கு ரொம்ப நேரமாக சரியா ஐக்கியாவுக்கு நிற்கிறேன் நண்பா. கிட்டத்தட்ட மணி 11:45 ஆயிடுச்சு. இன்றைக்கி ஃபோனு வாங்க போகவே இல்லை. லாஸ்ட்டில் இங்கே தான் நிற்கிறேன். ஃபுல் பெரிய பார்க்கிங்கு. ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாம் உள்ள ஹோட்டலு அது இதுன்னு பெரிய லெவலில் தான் வச்சுருக்கானோ. அல்லா மாஷா அல்லா. இந்த வண்டிலாம் உள்ளே நிற்கிது. ஃப்ரூட்டு வண்டிக்கு இங்கே என்ன வேலை? இந்த கம்பெனி பேர் நம்ம பேரில் தான் வரும். சர்பத்லின்னு வரும். பார்த்தீங்கன்னா நம்ம பேரை கொண்ட பேர் சாயிர்பத்லி ஃப்ரூட்ஸ். பார்த்தீங்களா? வக்ஸு ஐமேக்ஸ் இருக்குது இங்கே, தெரியுதுங்களா? ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு நிற்கிறோம் தலைவா. மேடம் இன்னும் யாரையும் காணோம். பசிக்குது. ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டு என்ன சாப்பிட போகிறேன்னு தெரில. மணி 12-1 ஆகிடும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து வரத்துக்குள்ளே. இந்த சூக்கெலாம் 12 மணிக்கு மூடிடுவானுங்களா என்னன்னு தெரியலையே. லேட் ஆகுமா என்னன்ட்டு. இங்கே பிறந்திருந்தா ஒன்று சவுதிக்காரனாக பிறந்திருக்கணும், இல்லை இங்கே உள்ள பூனையாக பிறந்திருக்கணும். சவுதிக்காரனை கூட அப்பப்போ டென்ஷனு, அப்பப்போ ஏதாவது பிரச்சனை வரும். ஆனால் பூனைக்கு நல்ல வாழ்வியா, முடி வெட்டுறது, குளிக்க வைக்கிறது, மடியில் போட்டு கொஞ்சிறது, தேவைப்படுறப்ப கறி மீன் சோறு, ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் உடம்பு சரியில்லைன்னா அப்படியே பொத்துனாப்பில் தூக்கிட்டு போய் கூட்டிகிட்டு போய் ஊசி ஈசியெல்லாம் போட்டு காமிச்சு எல்லாம் பண்ணி குளிப்பாட்டி முடியெல்லாம் இது பண்ணி வேக்கம் பண்ணி நல்லா பண்ணுறாங்க. பூனையாகவே பிறந்திருக்கலாம் போல இருக்குது. இவன் வேற பழத்தை வைக்கிறான் போல இருக்க. பாவம் தூக்கிட்டு அலையிறான். டப்பாவை பழத்தை வச்சுக்கிட்டு கார் வரும்போது நின்று கேட்டு விற்கிறது. அஸ்ல ஒன்றும் யாரும் வாங்கலை போல இருக்குன்னு நின்று நிற்கிறான். ஓகே, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பசிக்குது, பார்ப்போம் நண்பா. டியூட்டி முடிஞ்சவன போய் ஏதாவது கடையில் தான் வாங்கி சாப்பிடணும் நண்பா. என்ன வல்கடாங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஒரே டென்ஷன், ஒரு கவலை, என்னென்னமோ இருக்குது. காசு விஷயமா கிடையாது, ஏதோ மன உளைச்சலில் இருக்கேன் நண்பா. சொல்ல விருப்பம் இல்லை, அதனால தான் நான் சொல்லலை, வேறு ஒன்றும் இல்லை. நைட்டு 2:30 மணி ஆகுது நண்பா. தோசை இட்லியே இப்போ தான் வாங்கிட்டு போகிறோம். இவ்வளோ நேரம் வெட்டித்தனமாக காரில் உட்காந்து பேசிட்டு நைட்டு 2:30 மணிக்கு நான் போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கார் நம்ம அன்சாரி கடை வாசலில் நிற்கிது. பசங்களோட அங்கே ஆப்போசிட்டில் இறங்கி இப்படி வரேன். நைட்டு 2:30 மணி ஆகிடுச்சி. மேட்ரு என்னென்னா, இது ஐக்கியாலேருந்து ஜாமானை வாங்கிட்டு மேலே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தது பிறகு மேடம் அதை ஃபிட் பண்ணி கொடு ஜலீல்னாங்க. நான் இப்போ வரல, ஃப்ரெண்ட்ஸோடு போய் சாப்பிட போகிறேன். லாஸ்ட்டில் இவ்வளோ நேரம் வெட்டி கதையாக பேசிக்கிட்டு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இனிமேல் தான் போய் சாப்பிட்ணும். கடையில் இதெல்லாம் வாங்கிட்டாங்கன்னு சுற்றினோமா. பப்பாளி பழம் வாங்கி சாப்பிட்டோம். பப்பாயா 3 ரியாலுக்கு ஒரு பப்பாயா வாங்கி அறுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டோம். வேறு என்ன, ஒரு பனானா ஜூஸ் ஒன்று குடித்தோம். அதனால் கொஞ்சம் பசி அடங்குச்சு. இப்போ இந்த சட்னி சாம்பார்லாம் வீணாக போயிருக்கும், என்னன்னு தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும் நண்பா. மேலே இதுக்கப்புறம் போய் ஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஈக்கியாலேருந்து ஜாமான் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னல. ஏற்கனவே நம்ம கேமிங் சேரு 2 பண்ணி கொடுத்தோம்.
அதுக்கப்புறம் ஒன்று புதுசு ஒன்று வந்துச்சு, அதுவும் பண்ணி கொடுத்தேன் இடையில. இப்போ என்னன்னு தெரில, அதை பார்த்து ஃபிட் பண்ணி கையில் கொடுக்கலான்னு பார்த்தேன். டைம் இல்லை, நாளைக்கு தான் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ இதை கொண்டு போய் நேராக சாப்பிட்றது தான் நண்பா. நேராக சாப்பிட்டுட்டு ஒன்றும் டியூட்டி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? சாப்பிட்டு படுக்கிறேன். நாளைக்கு உங்களெல்லாம் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா. பாய். ஓகே.